மறுமணம் லிவ்-இன் உறவுக்கு கடும் நிபந்தனைகள். அசாமில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? அனைத்து மக்களுக்கும் பொதுவான சட்டங்களை கொண்டுவர பொது சிவில் சட்டத்தை மாநில பாஜக அரசுகள் நிறைவேற்றி வருது. அந்த வகையில உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்களை அடுத்து அசாம் சட்டப்பேரவையில பொது சிவில் சட்ட மசோதா கடந்த 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சா 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கவும், திருமணம் செய்யாமல் லிவ்-இன் உறவில் ஒன்றா சேர்ந்து வாழ்வதை பதிவு செய்யாவிட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. மேலும் திருமணம், விவாகரத்து போன்றவற்றை கட்டாயம் பதிவு செய்யும் நடைமுறையை இதுல கொண்டு வந்திருக்காங்க. இவற்றை 60 நாட்களுக்குள் பதிவு செய்யாவிட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லி இருக்கிறாங்க. சமூக வழக்கங்களை மீறி தடை செய்யப்பட்ட உறவுக்குள் திருமணம் செய்தால் 6 மாதம் வரை சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். ஆனா இந்த பொது சிவில் சட்ட விதிமுறைகள் அசாம் மாநில பழங்குடியினருக்கு பொருந்தாது. இந்த மசோதா அசாம் சட்டப்பேரவையில விவாதிக்கப்பட்டு மே 27ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ், திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவை தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனாலும் பெரும்பான்மை ஆதரவோடு இந்த மசோதா சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. பொது சிவில் சட்டம் குறித்து அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறும்போது, சொத்துரிமையில அனைவருக்கும் நியாயமான மற்றும் சம பங்களிப்பு கிடைப்பதை உறுதி செய்யற வகையில பொது சிவில் சட்டம் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு. வாரிசுரிமைக்கான சீரான விதிகள் இதுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் அசாம் மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு சொத்துக்கள் நியாயமான முறையில் மாற்றப்படுவது உறுதி செய்யப்படும். உயில் எழுதாமல் இறப்பவர்களின் சொத்துரிமையானது வாரிசுகளுக்கு இடையே சீரான பாலின சமத்துவ முன்னுரிமை வரிசையை பின்பற்றும். இதில் இறந்தவரின் மனைவி, கணவர், குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அடங்குவார். உயில் வழி சொத்துரிமையை பொறுத்தவரை நல்ல மனநிலையில் உள்ள எந்த ஒரு முதியவரும் சாட்சிகளின் முன்னிலையில் உயிலை எழுதி வச்சு நிறைவேற்ற சட்டப்பூர்வ உரிமையை பெற்றவர் ஆவார் என்று கூறினார். அசாம் சட்டப்பேரவையில பொது சிவில் சட்ட மசோதா குறித்து முதல்வர் விவரித்ததில் சில அம்சங்கள் கவனம் பெற்றுள்ளன. அவற்றை பற்றி பார்ப்போம். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களால வீட்டை சரிவர பராமரிக்க முடியலன்ற காரணத்துக்காகவே பல நேரங்கள்ல ஆண்கள் மறுமணம் செய்யறாங்க. ஆனால் சதி இறந்த போது சிவன் மறுமணம் செய்யல. பார்வதி மறுபிறவி எடுக்கும் வர காத்திருந்தார். ஏன்னா திருமணம் என்பது 7 ஜென்மம் தொடரும் இரு மனங்களுக்கு இடையேயான உறவு. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கணவன் தான் அவரை பாதுகாத்து கவனிக்க வேண்டும். எனவே மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதற்காக ஒரு ஆண் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதை எனது அரசு அனுமதிக்காது. உண்மையான திருமணங்கிறது ஆயுள் முழுவதும் நீடிக்கும் ஆன்ம ஒப்பந்தம். அது தற்காலிகமான உறவு அல்ல. ஒரு ஆண் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே 2ஆம் திருமணம் செஞ்சா அது சட்டப்படி செல்லாது. மேலும் அந்த நபர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற வேண்டியிருக்கும். அசாம் மாநிலத்தில் லிவ்-இன் உறவில் இருப்போ அதை பதிவு செய்வது கட்டாயம். ஒரு நபர் ஒரு நேரத்தில் ஒருவருடன் தான் லிவ்-இன் உறவில் இருக்க முடியும். ஒருவரே அசாமில் ஒருத்தரோடும் மும்பையில் இன்னொருத்தரோடும் லிவ்-இன் உறவில் இருக்க முடியாது. லிவ்-இன் உறவே ஆனாலும் கூட அதுல பாலிகாமிக்கு இடமில்லை. அதே போல லிவ்-இன் உறவில் இருக்க இருவருமே 21 வயது அல்லது அதற்கும் மேல் கொண்டவராக இருக்கணும். இதுல மதம் பிரச்சனை இல்ல. ஆனா திருமணமானவர்கள் லிவ்-இன் உறவுல இருக்க முடியாது. ஒரு ஆண் மனைவி உயிருடன் இருக்கும் போது லிவ்-இன் உறவில் இருக்க நேர்ந்து அந்த உறவு கசந்து முறிந்தா லிவ்-இன் உறவில் இருந்த பெண் திருமண பந்தம் மூலம் வாழும் மனைவியை போல எல்லா உரிமைகளையும் சட்டப்பூர்வமாக பெற முடியும்னு விவரிச்சாரு அசாம் முதல்வர். மேலும் அவர் பொது சிவில் சட்டமானது சீர்திருத்தத்துக்கானது, பெண்கள் நலன் சார்ந்தது, அவங்களுக்கு நீதியும் சமத்துவமும் செய்வது, அதுவும் குறிப்பாக சிறுபான்மையின சமூகத்து பெண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. எனவே தனிப்பட்ட சட்டங்கள் இனியும் பெண்களோட சம உரிமையை அரசியல் சாசனம் அவங்களுக்கு வழங்கியுள்ள பாதுகாப்பை தடுப்பதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதே நேரத்தில் அசாமில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டம் குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்திய மக்கள் அனைவரின்
மக்களின் தனிப்பட்ட உரிமைகளையும் ஒரு பொதுவான சட்டத்தின் கீழ் கொண்டு வருவதே பொது சிவில் சட்டத்தின் பிரதான நோக்கம். ஆனா இந்தியா என்பது வேற்றுமையில ஒற்றுமை காணும் நாடு. மொழி, இன, கலாச்சார ரீதியாக பன்மைத்துவம் கொண்ட இந்திய ஜனநாயகத்தில் ஒற்றுமைக்கு ஒரே சிவில் சட்டம் மட்டுமே போதுமானதாக இருக்காதுன்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். அதே போல லிவ்-இன் உறவில் இருப்பவங்களும் இது தனியுரிமையை சிதைக்கும் வேலை. சாதி மத பிரச்சனைகளால் வழக்கமான நடைமுறையான திருமணம் மூலம் இணைந்து வாழ முடியாதவர்கள் லிவ்-இன் முறையில தாங்கள் விரும்பிய நபருடன் வாழ முடியும். ஆனால் அந்த தனி உரிமைக்குள்ள அத்துமீறி அதை பதிவு செய்ய வேண்டும்னு நிர்பந்திக்கிறதும், அதை மீறிட்டா தண்டனை வழங்க சட்டத்துல வழிவகுப்பதும், ஆவணங்கள்ன்ற பெயரில் சாதி சான்றிதழ் முதலானவற்றை கோருவது எல்லாம் இந்த முறையையே ஒழிக்கும் முயற்சி தான்னு சொல்றாங்க.